பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். உடன்படிக்கை, இதை குறித்தான் பேசி வருகிறேன். உடன்படிக்கை என்பது என்ன என்று உங்களுக்கு சொன்னேன். இருவர் செய்கிற உடன்படிக்கை, ஒருவர் செய்கிற உடன்படிக்கை, இரக்கத்தினால் செய்கிற உடன்படிக்கை, ஒருவர் செய்கிற உடன்படிக்கை, இருவரும் கலந்து வாழ்வதற்கு கூட உடன்படிக்கை செய்கிறோம். இந்த வேதத்தின் மையமே உடன்படிக்கை தான் என்று சொன்னேன். இப்போ உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த வேதம் நமக்கு பல காரியத்தை போதிக்கிறது. நாம் நினைக்கிற 10 கட்டளைகள் மட்டும்தான் நியாயப்பிரமாணம் இல்லைங்க. 613 நியாயப்பிரமாணங்கள், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழணுங்கிறத எழுதி கொடுத்துருக்காரு. நாம் இந்த உலகத்தில் வாழ போகிறது கொஞ்ச நாள். ஏன்னா சங்கீதக்காரன் சொன்னபடி பலத்தின் மிகுதியினாலே 70 அல்லது 80, அதில் வருத்தமும் சஞ்சலமும் தான் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் இதில் எப்படி வாழணும் எழுதி அழகாக வச்சிருக்கார். நாம் அதை குறித்து முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொன்னேன். ஒரு கழுதைக்கும் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கூட நீதி போதிக்கிற இந்த வேதம். ஆனால் மனிதனுக்கு எப்படி வாழணுங்கிறது தெரிய வேண்டிய காரியத்தையும் இயேசு செய்ததையும் சொன்னேன். இப்போ முதல் ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17, இந்த 15, 16 இந்த 2 வசனத்தை மட்டும் எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் போவில்தான் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாரும் போவில்தான் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். யாரை நீ சேவிப்பாய் என்று தீர்மான செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்று தீர்மான செய்வார். நானும் என் வீட்டாரும் போவென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாது என்று கண்டார்.
வாழ செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாது கோவிந்தம் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், நல்லா சாப்பிடலாம். அதான் புசிக்கவே மெய்யாகவே மாதிரி புசிக்கலாம். ஆனாலும் அங்கதான் பிரச்சனை. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனுஷன் இந்த மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார்? ஆதியாகமம் 1:26 சொல்லுகிறது. பின்பு தேவனாகிய தமது சாயலாக நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஐயா, தெய்வத்தை பார்க்கணும்னா உன்னை பார்த்தா நீ உனக்குள்ள அந்த சுபாவம் இருக்குமானாலும் நீ ஒரு மனிதன். ஏன்னா இயேசு ஒருவரும் அவர் எப்படியோ அதே மாதிரி தான், தன்னை போல. அதனாலதான் இயேசு சொல்லும்போது தன்னை போல பிறனை நேசித்தார். மனித வடிவிலே எல்லாவற்றையும் துறந்து மாது மரியிடத்தில் தோன்றினார். தரணி தனில் நம் ராஜன் தயவாக தாழ்மையாக அவதரித்தாரே. தரணி தனில் நம் ராஜன் தயவாக தாழ்மையாக அவதரித்தாரே. மனுக்குலம் யாவற்றையும் படைத்த தேவன் மகிமையாக மாநிலத்தில் தோன்றினாரே. மனுக்குலம் யாவற்றையும் படைத்த தேவன் மகிமையாக மாநிலத்தில் தோன்றினாரே. மகிமையாவற்றையும் துறந்து ஏழை கோலமாக மாதுமரியிடம் தோன்றினார். தரணி தனில் நம் ராஜன் தயவாக தாழ்மையாக அவதரித்தாரே. ஆதி உந்தன் வாக்குப்படி ஆதாம் செய்த பாவத்திற்காக தன்னையே அர்ப்பணிப்பதற்கு இந்த பூமியில மனிதனாக அவதரித்தார். எனக்கு அன்பானுளே, இந்த தேவன் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்தார். அது மட்டுமல்ல, அவனை எதிலிருந்து உண்டாக்கினார்? பூமியின் மண்ணினாலே அவனை உண்டாக்கி அவனுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையையும் கொடுக்க, அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்து பாதுகாக்கிறதுக்கு இடத்தையும். ஏன்னா ஆதியாகமம் 2:7-8 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார். மனுஷன் அவன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை, ஏதேன் என்றால் பிரசன்ட் பிளேஸ், பிரியமான ஸ்தலம். கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, அது வரைக்கும் அங்கே இல்லை. ஆண்டவர் மனுஷனுக்காக உண்டாக்கினார், படைத்தார். எல்லாம் மனுவுக்காக. மனுவை படைத்தான் தன்னை வணங்க. ஏசாயா 43:21 வாசிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு.
எப்படியே உட்காந்து துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம துதிக்க வேண்டிய நம்முடைய கடமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். பயங்கரத்திற்கும் பறக்கும் வந்திற்கும், பயங்கரத்திற்கும் பறக்கும் வந்திற்கும் பயந்திட ஜெயத்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. நல்ல கவனிங்க. அவனுக்காக ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். உண்டாக்கி அவனுக்கு கிழக்கே ஒரு ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி உருவாக்கின மனுஷனை, தான் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். எத்தனை பெரிய கிருபை பாருங்க. எல்லாத்தையும் உண்டாக்கி கொடுத்துட்டு ஒரு சின்ன உடன்படிக்கை தான் பண்றார். அவனுக்காக ஒரு தோட்டத்தை உண்டாக்கி கொடுத்தது மட்டுமல்ல, ஒரு குடும்ப வாழ்க்கையை. ஏன்னா மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி அவர்களை ஆசீர்வதித்த தேவன். அந்த தேவன் இவட சொல்றார், எப்பா இந்த தோட்டம் உனக்கு தாண்டா, நீ தான் பண்படுத்தி எல்லாத்தையும் நல்லா பாதுகாக்க போற, எல்லாம் நீ சாப்பிடலாம். ஆனால் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன். என்னது? தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளை. இதுதாங்க கண்டிஷனல் கவனன்ட். கண்டிஷனல் கவனன்ட் என்னது? நிபந்தனையோடு கூடிய ஜாமீன். கோர்ட்ல சொன்னா நிபந்தனை ஜாமீன் பாங்க. நிபந்தனையோடு கூடியது. இதை நீ செய்யக்கூடாது. அப்படி செய்யற பட்சத்தில் செத்து போறது மட்டுமில்ல, இந்த இடத்த விட்டே ஒன்று என்ன செய்வேன்? துரத்திடுவேன். மனுஷன் அது கட்டுப்பட்டானா? ஆடமிக் கவனன்ட். முதல் மனிதனுடைய மீறுதல். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மிக அழகா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. அந்த கீழ்ப்படியாத மனிதன் யாரு? ஆதாம். ஆதாம். ஆதியில் ஆதாம் செய்த பாவம் நீக்கி ரட்சிக்க புவிதனிலே வந்தார். கேட்பாயோ 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 பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு புவிதனிலே வந்தார். புவிதனில் வந்தார் தவிப்பதும் ஏனி, புவிதனில் வந்தார் தவிப்பதும் ஏனி. நித்திய பாதை காணவாராய் நித்திய பிதா புவிதனிலே வந்தார். நித்திய பாதை காணவாராய் நித்திய பிதா புவிதனிலே வந்தார். கேட்பாயோ 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 பாடுபடும் மனித,
வந்தா ரட்சிக்க இயேசு புவிதனிலே வந்தா. சொர்க்கபிதாவின் சொந்த குமாரன், சொர்க்கபிதாவின் சொந்த குமாரன், ஆதியில் ஆதா செய்த பாவம் நீக்கி ரட்சிக்க புவிதனிலே வந்தார். ஆதியில் ஆதா செய்த பாவம் நீக்கி ரட்சிக்க புவிதனிலே புவிதனில் வந்தா தவிப்பது ஏனி, புவிதனில் வந்தா தவிப்பது ஏனி, நித்திய பாதை காணுவாரா நித்திய பிதா புவிதனிலே வந்தா. நித்திய பாதை காணுவாரா நித்திய பிதா புவிதனிலே வந்தா. கேட்பாயோ கேட்பாயோ பாடுபடும் மனிதா ரட்சிக்க இயேசு புவிதனிலே வந்தா. குருடர்கள் காண செவிடர்கள் கேட்க, குருடர்கள் காண செவிடர்கள் கேட்க, ஊமைகள் வாய் திறந்து பேச ரட்சிக்க இயேசு புவிதனிலே வந்தார். குருடர்கள் காண செவிடர்கள் கேட்க, குருடர்கள் காண செவிடர்கள் கேட்க, ஊமைகள் வாய் திறந்து பேச ரட்சிக்க இயேசு புவிதனிலே வந்தார். सुनो लो मेरे भाई मसीह मेरे दुनिया में आया, सुनो लो मेरे भाई मसीह मेरे दुनिया में आया, दुनिया में आया मोती को लाया, दुनिया में आया मोती को लाया, सुनो लो मेरे भाई मसीह मेरे दुनिया में आया. அற்புத நன்மைகள் செய்தவர் இயேசு, அற்புத நன்மைகள் செய்தவர் இயேசு, அன்பரை போல உன்னை பார்த்து ரட்சிக்க இயேசு புவிதனிலே வந்தார். அன்பரை போல உன்னை மாற்றி ரட்சிக்க இயேசு புவிதனிலே வந்தார். புவிதனில் வந்தா தவிப்பது ஏனி, புவிதனில் வந்தா தவிப்பது ஏனி, நித்திய பாதை காணுவாரா நித்திய பிதா புவிதனிலே வந்தா. கேட்பாயோ பாடுபடும் மனிதா ரட்சிக்க இயேசு புவிதனிலே வந்தா. இயேசு இந்த பூமியில வந்தது எதுக்குயா? அற்புத நன்மைகள் செய்வதற்கு, உன்னை அன்பரை போல மாற்றுவதற்கு, ஆமென்.
சொர்க்க பிதாவின் சொந்த குமாரன், தம்முடைய பிதாவின் அருகில் இருந்த செல்ல குமாரனை எதுக்கு அனுப்பினாரு? எல்லா மனுஷனும் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு ஈடு இடம் எங்க இருக்கு? நல்ல இடத்த கொடுத்து உட்கார வச்சு அடே எல்லாத்தையும் சாப்பிட்றா, ஒன்றை மட்டும் திங்காதுன்னார். நம்மளால் கேட்க முடியுதா? இன்னைக்கு அதனால தான் பாதி பேருக்கு சுகர் இருக்கு. டாக்டர் சொல்றாரு எல்லாம் சாப்பிட, இதை சாப்பிட, அதை தான் போய் திம்பான். அப்புறம் தின்னுவிட்டா ஐயோ சுகர் வந்துடுச்சு பிரதர், சுகர் இருக்கு பிரதர் சொல்லிக்கிட்டே ஏன் திங்கிற? தின்னா வரத்தான் செய்யும். மூளை இருக்குமா, கோழி திங்கப்படாமல் கோழியை தின்னுவிட்டு அப்புறம் மூளை வருதுமா. எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது, எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். ஆமாம், ஆண்டவனுக்கு எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் அனுபவிப்பா. சிலர் உடனே சொல்லிக்கிறோம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சாதான் மிச்சம், அப்புறம் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதான். காலிலேருந்து விரல் 1க்கு 2 ஓத்துறதுக்கு 3 எடுத்து அனுபவிக்க வேண்டியதான். எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. அதை என்ன செஞ்சார்? நீ பார்க்கவும் வேண்டாம், அதை தொடவும் வேண்டாம், அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். ஆனால் இவன் என்ன செய்தான்? இன்னொரு சத்தத்துக்கு செவி கொடுத்து கூட கொடுத்த அம்மா பார்த்தாக பார்வைக்கு நல்லா இருந்துச்சு. ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது எப்படி சின்ன பார்த்தா இன்பமும். பார்க்கும்போது எப்படி தெரியுது? நல்ல பழமா இருக்குல்ல, அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதான் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமான படத்தக்கதுமான இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து கையை நீட்டி பறிச்சாச்சு. அதை நீட்டி பறித்து தான் மட்டுமல்ல புசித்து புருஷனுக்கும் கொடுத்தான். நான் மட்டும் போனா போதாது, நீ வாயான்னு சேர்ந்து இழுத்துட்டு போயிட்டான். ஆண்டவர் உடன்படிக்கை தான். ஒரு மனுஷனை தான் படைச்சார். மல்கியா 2:15 ஏன் தெரியுமா? ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியை பெறணும்னு. அந்த ஒரு மனுஷன் தேவ கற்பனையை மீறி போனான். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்றைக்கு உங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க இப்படி தாண்டா வாழணும், இப்படி இருக்கக்கூடாதா. ஆனால் அம்மா அப்பா சொல்கிறது சின்ன பிள்ளையில கசப்பா தெரியும் வாலிபத்தில். ஆமாம், இந்த கிழடுக்கு இப்படி தான், கிழவன் சொல்லி கிண்ணற அடிக்காதும்பாங்க. ஆனால் ஒரு நாள் உட்காந்து புலம்ப வேண்டி வரும். ஆதாம் எவ்வளோ ஒரு நாள் என்னைக்கா புலமாமல் இருந்திருப்பாங்களா? வேதத்தில் எழுதப்படலை. எவ்வளவு அற்புதமாக வச்சுருந்தார், எவ்வளவு அருமையான இடத்துல வச்சுருந்தார். த ப்ளசன்ட் பிளேஸ், பிரியமான ஸ்தலத்தை விட்டு வெளியே துரத்துற அளவுக்கு அவசரப்பட்டு இப்படி செஞ்சுட்டு எத்தனை நான் நினச்சிருப்பான். எனக்கு அன்பானவர்களே, ஆடமிக் கவனன்ட் தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், அதற்கான தேவைகள் என்ன செய்யணும்? சந்திக்கப்படணும். ஒருவேளை கேட்கலாம், எப்படி விடுதல் நாங்கள் தூரத்தில் இருக்கோம், செய்யணும்னு ஆசை இருக்குது. இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, அது மட்டும் இல்லை QR கோடும் வருது, அது வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கணுமே பிரதர், என்கிட்ட கேளுங்க, அதுக்கு வழி சொல்கிறேன். மணி ஆர்டர் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கு சொல்லுவேன். போஸ்ட் பேங்க்கில் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேளுங்க. அக்கௌண்ட் நம்பர், போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பரே இருக்குது, 36 35 38 89 63. இதில் கேளுங்க, தாராளமாக அது வழியாக நீங்கள் அனுப்பலாம். ஒருவேளை சிலர் காசோலையாக நான் அனுப்பலாமா? தாராளமாக. அது மட்டும் இல்லை, எதுக்கு தேவை? இந்த பார்வையற்ற மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்க, ஒரு நல்ல ஊன்றுகோலை கொடுக்க, ஒரு கட்டுமான பணிக்கு வாரம் இவங்களை கூட்டிகிட்டு வர்றது கூட வேன் வாடகை தான் எடுத்து கொடுக்குறோம். நீங்களும் வந்து பார்க்கலாம். ஏதோ நான் சொல்கிறத நம்பணுங்கிறது கிடையாது. ஏதோ தூரத்தில் வந்து அவர் சொல்கிறாரே அப்படிங்கிறதுக்காக இருக்காதீங்க. ஒரு நாள் வாங்க, வந்து பாருங்கள். நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நரசிங்கநல்லூர்லேருந்து. ஐயா, இத்தனை நாள் அந்த ஊழியத்தை பார்க்குறேன், எனக்கு வந்து பார்க்கணுன்னு ஆசை இருக்குன்னார். நான் சொன்னேன், வாங்க வந்து பாருங்கள். எப்போவுமே பார்த்தா தான் அதுக்கப்புறம் அதனுடைய காரியம் விளங்கும். வாங்க வந்து பாருங்கள். கர்த்தர் ஏமினா தாங்க, இல்லாட்டி வேண்டாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே,
நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலே யார் யார், ஐயோ எத்தனையோ நேரம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, எனக்கு எல்லாரும் சொன்னாங்க, என் போதகர் சொன்னார், என் போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே, புத்திய உதறி தள்ளினேனேன்னு சொல்லி இன்றைக்கு தவிக்கிற உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க, அவர் எதை செய்யாதேங்கிறாரோ அதை செய்யாதீங்க. அப்படி இருந்தால் நிச்சயமா சொல்றேன், உனக்கு ஒரு தீங்கும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. ஏன்னா அவர் உன் ஆத்துமாவை காப்பார், எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பல நாள் படித்திருந்து ஒரு வேலை எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் பல நாட்கள் வியாதியில் படுத்திருந்து எனக்கும் ஒரு நாள் எழுந்திருக்க ஒரு நாள் வராதா என்று எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை எப்போதும் மருந்து மாத்திரை கையுமாய் இருந்து கொண்டு ஐயோ எனக்கு ஏன் இந்த பாடு என்று கண்ணீர் வடிக்கிற உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன், அருவருக்காத தேவன், அவருக்கு முகத்தை காண்பித்து ஐயா சுகப்படுத்துவீராக. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி நான் அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்ற எரேமியா 33:6 ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடு. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.